لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث. وقال النبي صلى الله عليه وسلم في حديثه مبارك لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகி எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், சுகதாக்கள், சாலிகீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், இந்த புனிதமான சபையில் ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, புனிதமான ஒரு மாதத்தில், புனிதமான ஒரு இடத்தில் புனிதமான விஷயங்களை பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் ஒன்று கூட செய்திருக்கிறார். சங்கையானவர்களே, ஒரு கவிஞர் இப்படி எழுதினார்: உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் பிறக்கிற போது அதனுடைய மேனியில் உடலில் அசுத்தத்தோடு பிறக்கிறது. எனவே அந்த அசுத்தத்தை நீக்குவதற்காக தண்ணீரை கொண்டு கழுகி அதை சுத்தம் செய்கிறார்கள். ஆனால் இந்த உலகில் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போதும் தண்ணீரை கொண்டு கழுவினார்கள். ஆனால் தண்ணீர் பெருமானாரின் உடலை சுத்தம் செய்யவில்லை. மாறாக பெருமானாரின் முபாரக்கான அந்த மேனியில் பட்டு தன்னைத்தானே சுத்தமாக்கி கொண்டது என்று எழுதினார். சங்கையானவர்களே, அப்படிப்பட்ட இந்த உலகத்திற்கு உதயம், இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டது? அல்லாஹு தஆலா சொல்கிற ஹதீஸ், நபியே, உங்களை படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தை நான் படைத்திருக்க மாட்டேன். இந்த உலகமே அவர்களுக்காகத்தான் படைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட உயர்ந்த நம்முடைய உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சங்கையானவர்களே, குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், வலா ரத்பின் வலா யாபிசின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். இந்த தெளிவான வேதத்தில் இல்லாத விஷயங்களே கிடையாது. அல்லாஹ் சொல்ற காய்ந்தது பழுத்தது எல்லாமே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்ஆனில் சொல்லப்படாத போதனைகளே கிடையாது. அதுபோன்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மி நபி, அவங்களுக்கு எந்த ஆசிரியரும் உலகத்தில் இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுத்தந்தான். பெருமானாருடைய அனைத்து போதனைகளும் அந்த 14 நூற்றாண்டுக்கு முன்பாக அவர்கள் வாழ்ந்தார்களே, அன்றைய தேதியில் மட்டுமல்ல, இன்னைக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதோ அதற்கும் நபிகளாரினுடைய போதனைகளும் வார்த்தைகளும் தீர்வாக இருந்து கொண்டிருக்கிறது. சங்கையானவர்கள், இன்னைக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. சமகால பிரச்சனைனா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி மட்டும் பல மணி நேரம் பேசலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் உட்கரு என்றால் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு மேலை நாடுகளை எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு முழு உலகத்திலேயே அமெரிக்கா தன்னை என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறான், நாங்கள் அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க. அந்த அமெரிக்காவிலேயே
எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது? கருப்பு வெள்ளையம் என்ற பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால தான் பாருங்க, அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட்டுக்கு என்ன பேரு? வெள்ளை மாளிகை. ஏன் வெள்ளை மாளிகையின் பேர் வச்சான் தெரியுமா? கருப்பர்கள் யாரும் இங்கு ஆட்சியாளர்களாக அமர்ந்து விடக்கூடாது. ஆனால் வந்தாங்க, கருப்பரும் வந்தாங்க, அது வேற விஷயம். ஆனாலும் நிறபேதம் என்ற அந்த விஷயம் இன்னைக்கு பெரிய நாடு என்று பேசப்படுகிற அங்கும் இருந்து கொண்டிருக்கிறது. சில மாதங்களுக்கு, சில வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்காவுடைய காவல்துறை ஒரு கருப்பனை அடித்து கொலை செஞ்சுட்டாங்க. இது மிக பெரும் கலவரமாக மாறியது. அப்போ நாங்கள்லாம் சர்வாதிகார நாடு, நாங்கள் விஞ்ஞானத்தில் முன்னேறிவிட்டோம், முழு உலக வளங்களும் எங்களிடம்தான் இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த நாடுகளிலும் கூட இன்னைக்கும் அந்த பிரச்சனைகளெல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நிறத்தை கொண்டு ஒரு மனிதனுடைய தகுதியை முடிவு செய்வது. ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் உயர்ந்த நபர்களோடு எப்படி நடந்தார்களோ அதுபோன்று அந்த சமுதாயத்தில் இருந்த அடிமைகள், தாழ்த்தப்பட்டவர்களோடும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கி பழகினார்கள். இன்னைக்கு யாராவது ஒரு தலைவர் அப்படி சொல்ல முடியுமா? வரலாறுகளில் எழுதப்படுகிறது, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர். அவர் கருப்பா இருப்பார், அவருக்கென்று குடும்பம் கிடையாது, அவருக்குன்னு சொல்லி சொத்து இல்லை, நம்ம பாஷையில சொல்லணும்னா ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு நபர். ஆனால் அவருக்கு ஒரு ஆசை என்னன்னு சொன்னால் திருமணம் செய்யணும்னு சொல்லி ஆசை. அவரை பற்றி வரலாறுகளில் பதிவு செய்யப்படும், அவர் ஒரு அப்பாவி, பெண்களோடும் நின்று பேசிக்கிட்டு இருப்பாராமா. நம்ம நின்று பேசக்கூடாது, இது தவறே அப்படிங்கிற அந்த விஷயம் கூட இல்லாதவர். அவர் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன ஜுலைபி நிக்கா செய்யலையா? அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கெல்லாம் யார் பெண் கொடுப்பா? எங்கிட்ட நிறம் இல்லை, அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, செல்வம் இல்லை, எனக்கெல்லாம் யார் பெண் கொடுப்பா? அப்படியா, இருங்க. ஒரு சஹாபி வர்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், உன்னுடைய மகளை திருமணம் செய்யறதுக்காக நான் பெண் கேட்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டவுடன் அவருக்கு ஆனந்தம். யார சொல்லலாம், இதை விட என் வாழ்க்கையில் எனக்கு பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும்? தாராளமாக நான் நிக்கா செஞ்சு தர்றேன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் நிக்கா செய்வதற்காக பெண் கேட்டது எனக்காக வரல, ஜுலைபீனுக்காக. அப்போ அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, அப்படின்னு சொன்னால் இதை நான் முடிவு செய்ய முடியாது, என்னுடைய மனைவி இடத்துல கேட்கணும். நேராக வீட்டுக்கு போகிறார். மனைவி இடத்தில் நபி அவர்கள் சொன்னதை போலவே சொல்கிறார். நபி அவங்க நம்முடைய மகளை திருமணம் செய்ய பெண் கேட்கிறாங்க. அந்த அம்மாவுக்கும் ஆச்சரியம், சந்தோஷம். எங்க இதை விட மகிழ்ச்சியான விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? தாராளமாக நிக்கா செஞ்சு தந்துடலாம். அடுத்து சொன்னார், நபி அவங்க பெண் கேட்டது அவங்களுக்கு இல்லை, ஜுலைபீபுக்கு. வரலாறுகளில் பதிவு செய்யப்படும், அந்த அம்மா சொன்னாங்களாம், ஜுலைபீபுக்கு ஆச்சு, அவருக்கெல்லாம் நிக்கா செய்து தர முடியாது. அவருக்கு என்ன இருக்குது நிக்கா செய்து தர்றதுக்கு? உள்ளே இருந்து அவருடைய மகள் சொன்னார்கள். இவர் இந்த பேச்சையெல்லாம் கேட்ட பிறகு தந்தை எந்திரிச்சிட்டார், கணவர். சரி, போய் நபியை உங்களிடத்துல சொல்லிடலாம், மனைவி விருப்பப்படல, சம்மதம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் உள்ளிருந்து அவர்களுடைய மகள் சொன்னால், என்ன, அல்லாஹுவின் தூதர் சொன்ன ஒரு விஷயத்தில் மாற்றம் செய்ய நீங்கள் துணிந்து விட்டீர்களா? அவங்க கேட்ட உடனே அந்த தாய் தந்தைக்கு உள்ளத்தில் மகளே தயாராகிட்டாங்க, இனி நம்ம ஏன் மாற்றம் செய்யணும்? நபி அவர்களிடம் செல்கிறார்கள். திருமணம் நடைபெறுகிறது. ஒரு போர் ஒன்று நடைபெறுகிறது. அதிலும் அந்த ஜுலைபீப் கலந்து கொள்ளுகிறார். போர் முடியுது. பாருங்க, அவர் ஒன்றுமே இல்லாதவர். போர்னு சொன்ன மிக பெரும் எண்ணிக்கையோடு படைகளோடு செல்வார்கள். போர் முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கண்கள் ஜுலைபீபை தேடியது. அப்படியே தேடி பார்க்கிறாங்க. சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், ஐன ஜுலைபீப், ஜுலைபீப் எங்கே? அவரை காணோமே, தேடுங்கள் அவரை. சஹாபாக்கள் தேடுகிறார்கள். 7 நபர்களை கொலை செய்து, கத்தல் செய்து, அவர்களுக்குள் அவரது சடலம் இருந்தது. அவருடைய சடலத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட காமிச்சிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, 7 நபர்களை இவர் என்ன செஞ்சார்? கத்தல் பண்ணிட்டாரு. இவரை அவர்கள் ஷஹீதாக்கி விட்டார்கள். வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது, அந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஜனாசாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தனது தோளில் எடுத்து சுமந்தார்கள். வமா லஹு சரீருன் இல்லா சாயிதுஹு. அன்றைய நாளில் அந்த ஜுலைபீபுடைய அந்த ஜனாசாவை சுமப்பதற்கு எந்த ஜனாசாவுடைய கட்டில்களும் இல்லை. நபியுடைய தோள் புஜங்கள் தான் ஜுலைபீபினுடைய ஜனாசாவை சுமந்தது. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுலைபீப் என்னிலிருந்து இருக்கிறார், நான் அவரிலிருந்து இருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற எந்த தலைவனாவது சொல்ல முடியுமா? கடைநிலை தொண்டனை பார்த்து கூட இந்த வார்த்தையை சொல்ல மாட்டார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜுலைபீப் என்னிலிருந்து இருக்கிறார், நான் அவரிலிருந்து இருக்கிறேன். அந்த அம்மா விதவை ஆயிட்டாங்க. நபி அவர்கள் துவா செய்தார்கள், அல்லாஹும்ம சுப்ப அலைகள் கைர சொப்பா. யா அல்லாஹ், இந்த பெண்ணுக்கு நீ நலவுகளை மலையை போன்று கொட்டுவாயாக. வலா தஜஅல் ஐஷஹா கத்தன் கத்தா. இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில் சிரமத்தை தந்து விடாதே. அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் சொல்றாரு, மதீனாவில் இருந்த விதவைகளில் இந்த பெண்மணி செலவு செய்வதை போன்று வேற எந்த பெண்ணும் செலவு செய்தது கிடையாது. அவ்வளவு வசதி வாய்ப்புகளையும் வளங்களையும் நபிகளாரின் துஆவின் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணிக்கு தந்தார். சங்கையானவர்கள், எவ்வளவு பெரிய பாடம்! நபிகளார் சொன்னதோடு இல்லை, தனது வாழ்க்கையில் செய்து காட்டினார்கள். தன்னுடைய சமூகத்தில் இருக்கிற கடைநிலை ஒரு மனிதர், அவருக்காக நபிகளார் செய்த விஷயங்கள் இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி அரபுகளிடத்தில் கூட இந்த பேதங்கள் இருந்தது. வரலாறுகளில் எழுதப்படும் அறியாமை காலத்தில் அந்த அரபுகள் அந்த காபத்துல்லாவில் தவாப் செய்யணும்னு சொன்னால் குறைஷிகள் மட்டும்தான் ஆடைகளை அணிந்து தவாப் செய்ய முடியும். குறைஷி வம்சம் அல்லாதவர்கள் தவாப் செய்ய வேண்டும் என்றால் ஒன்று அந்த குறைஷிகளிடத்தில் அவர்கள் அணிந்த ஆடையை இரவலாக வாங்கி தவாப் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் நிர்வாணமாக தவாப் செய்ய வேண்டும். குலப்பெருமை, மொழி பெருமையை கொண்டிருந்தார்கள். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பேதங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். வரலாறுகள் எழுதப்படுது. ஜாஹிர் இப்னுல் ஹராம் அல் அஷ்ஜஹி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமவாசி, அவர் ஒரு அடிமை. எங்கோ கிராமத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி மதீனாவுக்கு வருவார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது வீட்டுக்கு வருவார். வந்து சலாம் சொல்லுவார். நபி அவர்களை கேட்பார். அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிருக்கிறாங்க. நபி அவர்களுக்காக ஒரு சில அன்பளிப்புகளையும் அவர் கொண்டு வந்திருப்பார். அந்த அன்பளிப்புகளை எல்லாம் கொடுத்துட்டு சரி நானும் கடை வீதிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவரது பெயர், அவர் எங்கிருந்து வருகிறார், இந்த முழு விவரங்களையும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்குள்ளே கூட நுழையில. அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களை சந்திக்கிறதுக்காக இப்படி ஜாஹிர் இப்னுல் ஹராம் அப்படிங்கிற ஒரு மனிதர் இந்த இடத்திலிருந்து வந்தார். எப்பொழுது இந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களோ, செருப்ப கல்ட்டல திரும்ப செல்லுவார்கள். நேராக கடை வீதிக்கு செல்வார்கள். அந்த ஜாஹிர் இப்னுல் ஹராம் அஷ்ஜஹி கடை வீதியில் இருப்பார். பின்னால் இருந்து போய் நம்ம இந்த குழந்தைங்கள்லாம் இப்படி கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறாங்க, அது போன்று அவரது கண்ணை பொத்தி கொள்வார்கள். பொத்திவிட்டு சொல்வார்கள், மை யஷ்தரி ஹாதல் அபத், இந்த அடிமையை உங்களில் விலைக்கு வாங்குபவர் யார்? நபியவர்களுடைய அந்த கஸ்தூரி மனம், நபியவர்களுடைய குரலை கேட்ட ஜாஹிர் தெரிந்து கொள்ளுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நம்மளை இப்படி செய்கிறாங்க. தெரிந்து கொண்டு அவர் சொல்லுவார், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு அடிமை, எதற்கும் தகுதி இல்லாத ஒரு அடிமை, என்னை யார் விலைக்கு வாங்குவாங்கன்னு சொல்லுவார். சங்கையானவர்களே, கடை வீதின்னு சொன்னால் எல்லாரும் இருக்கும் இடம். அந்த இடத்தில் கூட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிமை, அவரோடு நபிகளார் நடந்து கொண்ட விதம் இன்றைக்கும் வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. என்றால் நபிகளார் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்தில் கட்டமைத்தார்கள். அதனால எது பிரச்சனைக்கு காரணமோ அந்த பேதங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்தார்கள். நிறபேதங்கள், மொழியை கொண்டு பேதம், இனத்தால் பேதம், இந்த எல்லா பேதங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்தார்கள். வரலாறுகள் எழுதப்படுது. ஒரு உஹதுடைய யுத்தத்திற்கு பின்னால் சில சகாபாக்கள் எல்லாம் ஒரு சபையில் இருக்கிறாங்க. அங்கு இருந்தவர்களில் முக்கியமானவர்கள் சுகைப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் அரபி கிடையாது,
ரோம் தேசத்திலிருந்து வந்தவர். அதே போல் ஹசரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இவரும் அரபி கிடையாது, அவர் ஹபஷாவிலிருந்து வந்தவர்கள். அதே போல் சல்மான் ஃபாரிசி, அவர் ஃபாரிஸ் நாட்டிலிருந்து வந்தவர். இவங்க யாருமே அரபிகள் கிடையாது, இன்னும் சொல்ல போனால் அடிமைகள். இந்த சபையில் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அபூ சுஃபியான் கடந்து செல்கிறார். அப்போது அன்றைய தேதிக்கு அவர் ஒரு காஃபிர், முஸ்லீமாகவில்லை. அன்னைக்கு அந்த உஹதுடைய யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற குழப்பம் எல்லாம் இவங்கனால தான் ஏற்பட்டது. அதனால் அந்த பிலால், ஹசரத் சுஹைல், ஹசரத் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கெல்லாம் பேசிக்குவாங்களாமா, அல்லாஹுவினுடைய வாள் அல்லாஹுவினுடைய எதிரிகளை கொல்லாமல் விட்டு விட்டதேன்னு சொல்லி ஜாடை பேசுகிறாங்க. இப்படி பேசின உடனே ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மூவரையும் கடிந்து கொள்கிறார்கள். அபூ சுஃபியான் அவர்களில் உள்ள ஒரு தலைவர், அவரை போய் நீங்கள் இது போன்று பேசுகிறீர்களா என்று கடிந்து கொள்கிறார். அதோடு அல்ல, நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்லுகிறார். சென்று நபி அவர்களிடத்திலேயே இந்த விஷயத்தையும் சொல்கிறார். யாரை சொல்லலாம் இப்படி பேசினாங்க, அதை கேட்டு நான் அவங்களையெல்லாம் இப்படி சத்தம் போட்டேன். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, நீங்கள் அவர்களை கோபப்படுத்தி இருந்தால் அல்லாஹுவை கோபப்படுத்தி விட்டீர் என்று சொன்னார்கள். அபூபக்கர் யாருங்க? சஹாபாக்களிலேயே முதல் அந்தஸ்து அவர்களுக்குத்தான். இன்னைக்கு நம்ம அரபி குத்பாவில் சொல்கிறவங்களுக்கு ஜும்மாவில் அர்ஹமு உம்மதி பி உம்மதி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனால் அவர்கள் பேசியது யாரையும், அவர்கள் எல்லாம் அடிமைகள், வேற்று தேசத்திலிருந்து வந்தவர்கள். நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, அபூபக்கரே, நீங்கள் அவர்களை கோபப்படுத்தி இருந்தால் அல்லாஹுவை கோபப்படுத்தி விட்டீர். நேராக இதை கேட்டவுடன் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே ஓடுவார்கள். சென்று சொல்வார்களாம், தோழர்களை என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் பேசிவிட்டேன். அந்த தோழர்களும் சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. சங்கையானவர்களே, அடிமைகள், எங்கோ இருந்து வந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சபையில் இருந்த மதிப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சபையில் இருந்த கண்ணியத்தை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் மொழி பேதங்கள், நமக்குள்ள இன்னைக்கு அந்த மொழி பேதங்கள்லாம் இருக்குது. லப்பை, அதே மாதிரி எனக்கு மரக்காயர், தக்கினி, பட்டாணி, இதெல்லாம் சாதி அல்ல, இதெல்லாம் அவர்கள் செய்த தொழில், அவர்கள் இருந்த இடத்தினால் வந்தது தான். பட்டாணின்னா என்னங்க? பட்டான் என்ற அந்த பகுதியிலிருந்து வந்தவர்கள். தக்னின்னு சொன்னால் தக்கான் என்ற அந்த இடத்திலிருந்து வந்தவர்கள். மரைக்காயர்னா அவர்கள் தொழிலுக்காக, வணிகத்துக்காக வேண்டி மரத்தலங்களில் பயணம் செய்தவர்கள். லப்பைன்னு சொன்னால் குரானை ஓதி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தவர்கள். அவர்கள் செய்த வேலைகளும் அவர்கள் இருந்த இடங்களும் தான் அந்த பெயர்களுக்கு காரணமே தவிர, இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, எப்படி இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ் பேசாத எல்லாத்தையும் வேற மாதிரி பார்க்குறான், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. உருது பேசுறீங்கன்னா ஒரு முஸ்லீம் இல்லை. நாங்கள் ஜோர்டானில் இருந்தப்ப 8 பேர் இருந்தோம், அதில் நான் மட்டும்தான் அரபி பேசுவேன். அப்போ ஒரு இடத்துல இருக்கையில் ஒரு அரபி கேட்டார், நீங்கள்லாம் எப்போ முஸ்லீம் ஆனீங்க? இப்போ நாங்கள் சொன்னோம், யோ நாங்கள்லாம் பரம்பரையாக முஸ்லீம் தான். இல்லை, அரபி தெரியலையே, நீங்கள்லாம் என்ன முஸ்லீம்? இன்றைக்கும் அந்த விஷயங்கள் இருக்கிறது. மொழியை கொண்டு ஒரு நபரினுடைய தகுதியை முடிவு செய்வது. சங்கையானவர்களே, இந்த பேதங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்தார்கள். லா ஃபضل அரபியின் வலா அஜமியின், எந்த அரபிக்கும் ஒரு அரபி அல்லாதவருக்கும் எந்த சிறப்பும் கிடையாது. வலா அஜமியின் வலா லி அரபியின், அஜமியை விட ஒரு அரபி உயர்ந்தவராக ஆக முடியாது. வலா லி அஸ்வத் வலா லி அபியல், ஒரு கருப்பனை விட ஒரு வெள்ளையன், ஒரு வெள்ளையனை விட ஒரு கருப்பன் எந்த விதத்திலும் உயர்ந்தவனாக முடியாது. இல்லா பித்தக்வா, உங்களது உள்ளத்தில் இருக்கிற இறை அச்சம்தான் உங்களது தகுதிகளை முடிவு செய்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போதித்து காட்டினார். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லைங்க, இயக்கங்களின் பெயரால் எத்தனை இன்னைக்கு சமுதாயத்தில் பிளவுகள், எல்லாத்தையும் காஃபிராக்கிறான். விட்டா சொர்க்கத்துக்கு கேட் பாஸ் இவங்களே தந்துடுவாங்களான். அதை செஞ்சா காஃபீர், இதை செஞ்சா காஃபீர். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதில் நுபுவத் கிடைக்கிறது. 23 ஆண்டு காலங்கள்
இந்த உம்மத்தில் இருக்கிற அனைவரையும் சொர்க்கத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு பாடுபட்டார்கள். இன்றைக்கு நாம் இயக்கங்களின் பெயரால் எல்லாத்தையும் காஃபிராக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் காஃபிர், நாங்கள் மட்டும்தான் முஸ்லீம். சங்கையானவர்களே, நபியவர்கள் அந்த வேதங்களை எல்லாத்தையுமே களைந்து காட்டினார்கள். களைந்ததோடு மட்டுமல்ல, தனது தோழர்களுக்கும் அதை கற்றுத்தந்தார்கள். வரலாறில் எழுதப்படுது, தூரமான ஒரு தேசத்தில் இருந்து, ஹத்ரமவுத் என்ற தேசத்திலிருந்து வாயில் இப்னு ஹுஜூர் என்ற ஒரு நாயகத்தோழர் வருவார். அவர் அன்னைக்கு வரைக்கும் முஸ்லீம் ஆகல, அவர் ஒரு காஃபிர். ஆனால் இஸ்லாத்தின் மீது உள்ள தேட்டம், தான் முஸ்லீம் ஆக வேண்டும் என்ற அந்த ஆசையில் வருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் இடத்துல எல்லாம் அவரை ரொம்ப கண்ணியப்படுத்துவாங்க. தனது மேலங்கி அவருக்காக வேண்டி விரிப்பார்கள். அவரை தனது மென்பரில் தனக்கு சரி நிகராக அவரை உட்கார வைப்பார்கள். உட்கார வைப்பாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தோழர்களே, உங்களிடத்தில் வந்திருக்கிறவர் வாயில் இப்னு ஹுஜூர். இவர் தூரமான தேசத்திலிருந்து வந்திருக்கிறார். இஸ்லாத்தின் மீது உள்ள மோகமும் ஆசையும் தான் இவரை இங்கு வரவைத்திருக்கிறது என்று அவரை பற்றி புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இப்போ அவர் அங்கிருந்து விடைபெற வேண்டிய அந்த நேரம் வருகிறது. ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய தினத்தில் அவர் ஒரு வாலிபர், அவரை அனுப்பிச்சு விடுறாங்க, இவரை கொண்டு போய் வழி அனுப்பிட்டு வாங்க. ஹஸரத் வாயில் இப்னு ஹுஜூர் அரச குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய ஒட்டகத்தின் மீது அவர் இருக்கிறார். ஒட்டகம் சென்று கொண்டிருக்கிறது. ஹஸரத் முஆவியா ஒரு வாலிபர், காலில் செருப்பில்லை, நடந்து கொண்டு செல்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், மக்கா மதீனா இன்னைக்கு பார்த்தாலே என்னங்க, வீடுகளை விட கல்லும் மலைகளும் தான் அதிகம். இன்னைக்கே அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு அந்த மக்கா மதீனாவுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? கற்கள் நிறைந்த பூமி. இப்போ நடந்து போகிறாங்க, அவங்களால காலில் சூடு தாங்க முடியல, பாலைவன வெப்பம். ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், யா வாயில், ஓ வாயிலே, என்னை கொஞ்சம் உங்களோட உங்கள் ஒட்டகத்துக்கு பின்னால் ஏற்றிக்குங்களே. அவர் சொன்னார், என்னுடைய ஒட்டகம், என்னுடைய ஒட்டகத்தில் நீ உட்கார்றதா? அரச குடும்பத்தில் பிறந்த நான் எங்கே? காலில் செருப்பு கூட இல்லாத நீ எங்கே? அடுத்தவர் கேட்பார், வாயில், உன்னுடைய ஒட்டகத்தில் என்னை ஏற்றாட்டு சரி, குறைஞ்சபட்சம் கால் வெறுங்காலோடு நடந்து வருகிறேன், வெப்பம் தாங்க முடியவில்லை, உங்களுடைய செருப்பையாவது கழட்டி எனக்கு கொடுங்களே. பாருங்க எந்த அளவு அவர் அன்னைக்கு இருந்த அந்த அவருடைய உள்ளம் எந்த அளவு சொன்னாருன்னா, முஆவியாவே, எனது செருப்பை அணியக்கூட உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லிவிடுவார். ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லி அந்த வெப்பத்தையும் சூட்டையும் தாங்கி கொண்டு வெறுங்காலோடு அவரை வழி அனுப்பி வைப்பார்கள். ஆனால் கால சுழற்சி ஒரே மாதிரி இருக்குதா? நபியவர்களின் காலத்துக்கு பிறகு காலில் செருப்பில்லாத ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாட்டினுடைய கவர்னராக ஆகிறார்கள். வாயில் இப்னு ஹுஜூர் அரச குடும்பத்தில் பிறந்தவர். இவருக்கு என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஒரு தேவையின் காரணமாக ஹஸரத் முஆவியாவை சந்திக்க வேண்டிய நிலைமை. ஹஸரத் முஆவியாவினுடைய அந்த அரசவைக்கு வருவார். ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரசவையில் உட்கார்ந்திருப்பார்கள். வாயில் இப்னு ஹுஜூர் வாகனத்தில் இருந்து இறங்கி அவைக்குள் நுழைவார். ஆச்சரியம், பார்த்தா யார் உட்கார்ந்துருப்பாங்கன்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. யோசனை பண்ணி பாருங்க, நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்? வந்தவரை நம்ம பேசுகிற பேச்சில் உயிரோடு அவரை நடைபெணமாக மாற்றியிருப்போம். ஆனால் ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பட்டறையில் பட்டை தீட்டப்பட்ட அந்த சகாபாக்கள், அவர்கள் பெற்ற ஞானம் என்ன செஞ்சாரு தெரியுமா? நபியவர்கள் எப்படி அவரை வரவேற்றார்களோ அதுபோன்று தனது சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்தார். தனது அந்த தலைப்பாகையை எடுத்து அவருக்காக விரித்தார். தன்னுடைய அரசவையில் அவரை உட்கார வச்சார். உட்கார வைத்து விட்டு சொன்னார், வாயிலே, இந்த அரசவை சிறந்ததா, இந்த சிம்மாசனம் சிறந்ததா, உனது ஒட்டகத்தினுடைய பின்பக்கம் சிறந்ததான்னு சொல்லி கேட்டாங்களாம். சொன்னாங்க, நான் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை எப்படி கண்ணியப்படுத்தினார்களோ அதை பார்க்காமல் இருந்திருந்தால் நீங்கள் நடந்தது போலவே நானும் நடந்திருப்பேன். ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னாங்களாம். சங்கையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதோடு அல்ல,
தான் தனது வாழ்க்கையில் செய்து காட்டினார்கள். அப்படிப்பட்ட தோழர்களை உருவாக்கி விட்டு சென்றார்கள். இன்னைக்கு சனாதனம் பேசுறாங்க, சனாதனம்ங்கிறாங்க பாருங்க. அதுலேயே 2 குரூப் இருக்குது. ஒன்று என்னங்க, பார்ப்பன இந்துக்கள், இன்னொன்று சூத்திர இந்துக்கள். பார்ப்பனர்கள் மட்டும்தான் என்ன முடியும், கருவறைக்கு போக முடியும், பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்ய முடியும். ஒரு சூத்திர இந்து நுழையவும் முடியாது, எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. நேற்று முஸ்லீமான ஒருவர் சில சூறாக்களை கற்றுக்கொள்ளுகிறார், தொழுகையுடைய முறைகள் தெரிந்து விட்டது என்று சொன்னால் அவர் பள்ளிக்குள்ள வந்து தொழுகிறதல்ல, அவர் இமாமாக நின்று கூட தொலை வைக்க முடியும். அந்த அளவுக்கு இஸ்லாம் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டுகிறது. எனவே சங்கையானவர்களே, இந்த நிற பேதங்கள், மொழி பேதங்கள் நமக்கு மத்தியிலிருந்து களையப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வரலாற்றில் எழுதப்படுது, மஸ்ஜிதுன் நபவியை ஒரு கருப்பான பெண்மணி அல்லது ஒரு கருப்பான ஒரு ஆண் அந்த மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. சில நாட்களாக அவரை காணவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள், அந்த பள்ளியை சுத்தம் பண்ண ஒருத்தர் வருவார், அவர் என்ன ஆனார்? அப்போ சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யாரை சொல்லலாம், அவங்க மௌத்தாயிட்டாங்க, நாங்கள் அடக்கம் செஞ்சிட்டோம். சஹாபாக்கள் இந்த சின்ன விஷயத்தை போய் சொல்லவா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, உங்களில் யாராவது இறந்தால் எனக்கு அந்த தகவலை சொல்லுங்கள் என்று சொன்னதோடு அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபருக்கு சென்றார்கள். கபருக்கு அருகில் நின்று ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். நடத்திவிட்டு சொன்னார்கள், இன்ன ஹாதிஹில் குபூர மம்லூஅத்துன் குல்மத்துன் அலா அஹ்லிஹா. இந்த மண்ணறையில் இருப்பவர்களுக்கு இருளும் வெளிச்சமில்லாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. என்னுடைய தொழுகையின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களது மண்ணறையை யுனவ்விருஹா ஒளிமயமாக்குகிறார் என்று சொன்னார். நபி அவங்க எப்படி நடந்திருக்கிறாங்க? பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பணியாளர், அவருக்கு நபி அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம். இன்னைக்கு நம்ம சலாம் சொல்றதை யாருக்கு சொல்லுவோங்க? கொஞ்சம் வசதியானவர்னா சலாம் எகுர், அஸ்ஸலாமு அலைக்கும் ஆச்சியார், இல்லாதவர்னா சலாம் படுத்துக்கு. நம்ம நிலைமை அதுதான். இதுவல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சமுதாயத்தை கட்டமைத்தார்கள்? எல்லோரிடத்திலும் பாரபட்சம் இல்லாமல் சரிசமமாக நடக்க வேண்டும். இந்த நிலைமை மட்டும் முழு உலகத்தில் உருவாகிவிட்டது என்று சொன்னால் எந்த நாடுகளில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் என்ன? நிறத்தை கொண்டு நீ உயர்ந்தவன் நான் உயர்ந்தவன் என்ற அந்த பிரச்சனைகள் தான் காரணம். சங்கையானவர்களே, அதே போன்று இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, இல்லற வாழ்க்கையினுடைய பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை எந்த அளவுன்னு சொன்னால், பல வருடங்கள் வாழ்ந்தவர்கள் அந்த விஷயத்தை சொன்னால் பரவாயில்ல, 6 மாதம் 1 வருஷம் தான் ஆகுது நிற்க ஆகி, ஹஸ்ரத் எனக்கு தலாக்கு வாங்கி கொடுங்க, ஏதோ கடையில் விற்கிற கத்திரிக்காய் தக்காளி மாதிரி தலாக்கு ஆகி போச்சு. நாம் அதை விளையாட்டாக ஆக்கியதில் தான் இன்னைக்கு எவனோ சரியா நின்று சிறுநீர் பெய்ய தெரியாதவனெல்லாம் அந்த முத்தலாக்கு எடுத்துட்டு விளையாட்ட ஆக்குறான். எங்கேயோ கொண்டு போய் வச்சு அதை என்னென்னமோ செய்கிறாங்க. காரணம், நம்முடைய ஒரு இந்த நாம் அதை விளையாட்டாக ஆக்கிவிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபுகதுல் ஹலாலி இந்தல்லாஹ், ஹலாலானது ஆனால் அல்லாஹுவுக்கு மிகவும் வெறுப்பானது என்று சொன்னார்கள். அதுதான் தலாக். இனி 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்தவே முடியாது, எந்த சாத்தியக்கூறுமே இல்லை என்று கடைசி பட்ச முடிவு தான் தலாக். ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, தொட்ட 90க்கு தலாக், எதுக்கு எடுத்தாலும் தலாக். சங்கையானவர்களே, இல்லற வாழ்க்கையில் நபி அவர்கள் எப்படி நடந்திருக்கிறார்கள்? சுப்ஹானல்லாஹ், ஹதீஸ்களில் வருகிறது, அனுதினமும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுத பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மணித்துளிகள் பள்ளியில் திக்ர் செய்வார்கள், இஷ்ராக் தொழுகையை தொழுவார்கள். தொழுத பிறகு நபி அவர்களினுடைய ஒவ்வொரு நாளின் வளமை இதுதான், ஒவ்வொரு மனைவியுடைய வீட்டுக்கும் போவாங்களாம், போய் சலாம் சொல்லுவார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லுவாங்க, அந்த மனைவியும் பதில் சொல்லுவாங்க, அவ்வளோதான், வேற எதுவும் பேச மாட்டாங்க. இது போன்று எல்லா மனைவிமார்களையும் சந்திப்பார்கள். மாலை நேரம் அசருக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நாளின் வளமை, ஒவ்வொரு மனைவியுடைய வீட்டுக்கும் செல்வார்கள், அங்கே உட்கார்ந்து பேசுவாங்களாமா, மனைவியை பேச சொல்லி கேட்பாங்களாம். ஆனால் எந்த மனைவி வீட்டில் தங்க வேண்டிய முறை இருக்கிறதோ அங்கு தங்குவார்கள்.
அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். ஏன் நபி அவங்க காலையில் போய் சலாம் சொன்னாங்க, மாலை நேரத்தில் ஏன் மனைவிமார்களோடு போய் பேசினாங்க? நபி அவர்கள் முதல்ல தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள். அடுத்தது தனது மனைவியை பேச வைத்து அழகு பார்த்தார்கள். இன்னைக்கு பெரிய விஷயமே என்னன்னு சொன்னால், மனைவியோட பேசுறதுக்கு யாருமே தயார் இல்லை. அச்சோ அதை ஆரம்பித்தா அவ்வளவுதான், முடியவே முடியாது. பீர் துல்ஃபிகார் அஹ்மது நக்ஷபந்தி தாமத் பரக்காத்தும் அவங்களுடைய ஒரு திருமண சம்பந்தமான ஒரு கிதாப் இருக்குது. அதில் அழகாக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஒரு கணவர் வேலைக்கு போனார், போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவில் வர்றாரு. வந்து அவருடைய சுய தேவைகளையெல்லாம் பூர்த்தி செஞ்சார். மனைவி தயாராக பக்கத்தில் இருந்தாங்க. பூர்த்தி செய்து வந்து உட்கார்ந்தவர் என்ன செஞ்சாருன்னா, எடுத்து ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டார். அவங்க மனைவி இடத்துல பேசலை. மனைவி அதை சொன்னாங்களாமா, நான் உங்களுக்கு பொண்டாட்டியாக இருந்ததுக்கு பேசாமல் அந்த புக்காக இருந்திருக்கலாம், என்ன அதை கூட பார்க்குறீங்க, என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க. அந்த கணவர் சொன்னாராமா, இது புக்காக இருந்ததுக்கு டைரியாக இருந்தால் நல்லா இருக்கும். எங்க டைரி என்ன செய்வோம், ஒவ்வொரு வருஷம் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இன்று இல்லற வாழ்க்கை என்பது இப்படியாகிவிட்டது. மனைவியோடு பேசுறதுக்கு யாரும் தயார் இல்லை. நபி அவர்கள் மனைவிமார்களோடு பேசினார்கள். ஹதீஸ்களில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அந்த பிரயாணத்தில் இருக்கிறார்கள். அந்த பிரயாணத்தில் தான் என்ன ஆச்சுன்னு சொன்னால், மாலை நேரம் அந்த படை புறப்பட வேண்டிய அந்த நிலைமையானால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மாலையை தொலைத்து விடுவார்கள். மாலை விலை உயர்ந்த மாலை தொலைந்து போய்விடும். இதை சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களையும் தேடச் சொல்லுவார்கள், தானும் தேடுவார்கள். ரொம்ப நேரம் ஆகுது, தேடிட்டு போகிறாங்க. இரவு நேரமே ஆயிடுச்சு, ஆனால் மாலை கிடைக்கல. இப்போ சில சஹாபாக்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த பிரயாணத்தில் இருக்கிறார்கள். அவங்களிடத்துலேயே போய் சொல்லுவாங்களாம், பாருங்க, உங்கள் மகன் செஞ்ச வேலை தான் எல்லாத்துடைய வேலையும் கெட்டு போச்சு, எல்லாத்துடைய பயணம் தடையாயிருச்சு, அவங்க மட்டும் கொஞ்சம் இதாக இருந்தால் நம்ம எல்லாம் போயிருக்கலாமேன்னு சொல்லி பேசுகிறாங்க. நபி அவர்கள் மாலையை தேடுவார்கள். மாலை கிடைக்கவில்லை. நேராக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துல வருவாங்க. டென்ட் அடிச்சிருக்குது. அன்னை ஆயிஷாவின் மடியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து விடுவார்கள். படுத்துட்டு அப்படியே இருக்கிறாங்க. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து சொன்னது கோபமாயிருச்சு. நேரம் மகனை தேடிட்டு வர்றாங்க. வந்து கோபத்தில் ஒன்னால தான் இதெல்லாம் ஆச்சுன்னு சொல்லி வயிற்றில் ஓங்கி ஒரு குத்திடுறாங்க. குத்துனதெல்லாம் அவங்களுக்கு வலி தாங்க முடியல. ஆனால் மடியில் நபி அவங்க படுத்து தூங்கிட்டாங்க. இப்போ அசஞ்சாங்க, சத்தம் போட்டாங்கன்னு சொல்லி நபி அவர்கள் விழித்து விடுவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த வலியை பொறுத்து கொள்கிறார்கள். இப்போ நபி அவங்க முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சுட்டு சொன்னாங்களாமா, ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக மாலை கிடைச்சிரும். அருகாமையில் அவர்கள் பயணம் செய்து வந்து அந்த ஒட்டகம் படுத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எந்திரிச்சிட்டு அந்த ஒட்டகத்தை எழுப்புவார்கள். மாலை அந்த ஒட்டகத்திற்கு கீழே இருக்கும். அந்த மாலையை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் என்ன வினோதம் சொன்னால், அதிகாலை நேரம் ஆகிவிட்டது, ஒழுவுக்குண்டான தண்ணீர் இல்லை, சில நபர்களுக்கு குளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ என்ன செய்கிறது? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வசனத்தை இறக்கினான், நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தயமத்தின் மூலம் உங்களது தொழுகையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அந்த பிரயாணத்திலிருந்து வந்த பிறகு சஹாபாக்கள்லாம் சொல்லுவாங்களாமா, அன்னை ஆயிஷாவுடைய மாலை மட்டும் அன்னைக்கு தொலையிலேன்னு சொன்னால் நமக்கு தயமம் என்ற அந்த சிறப்பு கிடைத்திருக்காது. சங்கையாளர்களுக்கு சொல்ல வருவது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அந்த இடத்தில் நபி அவர்கள் தனது மனைவியோடு நடந்து கொண்ட நளினம், மனைவிக்கு ஆறுதல் சொன்னாங்க. அந்த நேரத்தில் யாராவது போய் மடியில் படுப்போமா, போட்டு எவ்வளவு திட்ட முடியுமோ, எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணியிருப்போம். ஆனால் நபி அவர்கள் அப்படி செய்யவில்லை. மனைவிக்கு ஆறுதல் சொன்னார்கள். அந்த நபி அவர்கள் நடந்து கொண்ட அந்த நளினமும் அந்த மென்மையும் தான் இந்த உம்மத்துக்கு மிக பெரும் சிறப்பான அந்த தயமம் என்ற அந்த விஷயம் கிடைத்தது. எனவே சங்கையானவர்களே, இன்னைக்கு இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு சொன்னால், யாரும் கோவிச்சுக்க கூடாது. நிக்காவுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோனில் பல மணி நேரம் பேசுகிறாங்க. நிக்காவுக்கு பிறகு நேரடியாக ஒரு நிமிஷம் பேசுவதற்கு தயாரில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஃபோன்லேயே எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க, அதனால தான் அதுக்கு பின்னால் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனவே சங்கையானவர்களே, நபி அவர்கள் நடந்து கொண்ட விதம்,
மனைவிமார்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட விதம். அதனால தான் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண் என்று சொன்னாலே கோணல் தான். உங்களது விழாவில் இருந்து வந்தவர்கள் தான் அவர்கள். கோணல் இருக்கும், அந்த கோணலோடு வாழ பழகி கொள்ள வேண்டும். ஒருத்தர் அந்த கோணலை சரி செய்யணும்னு ரொம்ப முயற்சி செய்தார் என்று சொன்னால் அந்த எலும்பு ஒடிந்து விடும். அதுதான் தலாக் என்று சொன்னார்கள். எனவே சங்கையானவர்களே, இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம் 11 மனைவிகளோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். எந்த மனைவியையும் சில சந்தர்ப்பங்களை தவிர அடித்தார்கள் என்று வரலாறுகளை நாம் பார்க்கவே முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் பொண்டாட்டியை போட்டு கண்ட மேலே அடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. உண்மையில் மனைவியை அடிப்பவன் உண்மையான ஆண்மகனாக இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, மனைவியை பகலில் ஒருவன் அடிக்கிறான், இரவு நேரத்தில் அதே மனைவி கிட்ட தன்னுடைய அந்த இச்சையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு மனிதன் செல்கிறானே, எப்படி முடிகிறதுன்னு கேட்டார். எனவே சங்கையானவர்களே, நபியவர்களினுடைய இந்த போதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று சொன்னால் இன்னைக்கு இல்லற வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. போய் பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனில், கோர்ட்டில் அதிகமாக நிற்கிறதெல்லாம் எது நிற்கிறது? புர்காவும் தொப்பியும் தாடியும் தான் அங்கு நின்று கொண்டிருக்கிறது. ஏன், என்ன காரணம்? நபியவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த போதனைகள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமலாகிவிட்டது. அதே மாதிரி இன்னைக்கு சமூகத்திலே என்னங்க இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லி பார்க்கறது. வாழ்நாள் முழுவதும் அவர் நல்லவர், ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டாரு, அவரை நம்ம எவ்வளவு ஒதுக்குறோம், எவ்வளவு அவரை கேவலப்படுத்துகிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். எப்படி நடந்து கொண்டாங்க? ஹாத்திப் இப்னு அபீ பல்தா என்ற ஒரு நபி தோழர், அவர் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், எல்லா யுத்தங்களிலும் நபிகளாரோடு கலந்து கொண்டவர். அவர் அந்த மக்காவுடைய வெற்றிக்கு முன்பாக ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகிறார். என்ன சொன்னால், அவருடைய குடும்பமும் சொத்து எல்லாமே மக்காவில் தான் இருக்குது. ஆனால் இவர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்து விட்டார். அதனால் என்ன கடிதம் எழுதினார்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் சம்பந்தமான சில விஷயங்களை எல்லாம் ஆலோசனை செய்திருந்தார்கள். அந்த ரகசியங்களை ஒரு கடிதத்தில் எழுதி மக்காவில் இருக்கிற அவருடைய நண்பர்களுக்கு தகவல் அனுப்புகிறார். ஒரு பெண்ணின் மூலமாக நபியவர்களுக்கு அல்லாஹ் அதை அறிவித்து தருகிறான். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, 3 சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சொல்றாங்க, ஒரு பெண்மணி ஒரு கடிதத்தை கொண்டு சென்று கொண்டிருப்பாள். ரவுலத்து ஹார் என்ற இடத்தில் அந்த பெண்மணியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த பெண்மணியிடம் இருக்கிற கடிதத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். இந்த 3 சஹாபாக்களும் அந்த பெண்மணியை தேடிக்கொண்டு செல்வார்கள். நபியவர்கள் சொன்னதை போலவே அந்த ரவுலத்து ஹார் அந்த இடத்தில் அந்த பெண்மணியை சந்திப்பார்கள். அந்த பெண்மணி இடத்தில் கேட்பார்கள், உங்களிடத்தில் ஏதோ கடிதம் இருக்குதாமே, கொடுங்க. அந்த பெண்மணி சொல்லுவாங்க, இல்லை இல்லை, என்னிடத்துல கடிதம் இல்லை. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அந்த கடிதத்தை தரவில்லை என்றால் உங்களது ஆடைகளை களைந்து நாங்கள் அந்த கடிதத்தை எடுக்காமல் விட மாட்டோம். பார்த்தா தன்னுடைய கூந்தல் முடியை அவிழ்த்து அதற்குள்ளிருந்து கடிதத்தை எடுத்து கொடுப்பார்கள். அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவைக்கு ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த 3 சஹாபாக்களும் அந்த கடிதத்தை கொண்டு வருவார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறார்கள். பெரும் பெரும் சஹாபாக்கள் அங்கு முன்னால் இருக்கிறார்கள். ஹஸரத் அபூபக்கர், ஹஸரத் உமர் போன்ற சஹாபாக்கள் இருக்கிறார்கள். கடிதத்தை பிரித்து பார்க்கிறார்கள். அந்த கடிதத்தில் போர் சம்பந்தமான சில குறிப்புகள் இருக்கிறது. அதை எழுதியவர் ஹாத்திப் இப்னு அபீ பல்தா என்ற அந்த செய்தியும் தெரிய வருகிறது. நபியவங்க கேட்டாங்களாம், யா ஹாத்திப் மாஹாதா. நபியவங்க கேட்டாங்க, ஹாத்திபே என்ன இப்படி செஞ்சிட்டீங்களே, என்ன விஷயம்? உடனே ஹாத்திப் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் செஞ்சிடாதீங்க. நான் இஸ்லாத்தை விட்டு வெளியெல்லாம் போகல. நான் ஏன் இந்த விஷயத்தை செஞ்சேன்னா, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய குடும்பத்தார்களும் என்னுடைய செல்வங்களும் கொஞ்சம் மக்காவில் இருக்குது. அந்த பாதுகாப்புக்காகத்தான் நான் இப்படி செஞ்சனே ஒழிஞ்சு இஸ்லாத்தில் நான் உறுதியாகத்தான் இருக்கிறேன். இப்படி நபி அவங்களிடத்தில் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. உடனே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், தஅனி யா ரசூலல்லாஹ் அத்ரிப் உனக ஹாதல் முனாஃபிக். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அனுமதி கொடுங்கள், இந்த முனாஃபிக்கினுடைய தலையை இங்கேயே வெட்டுகிறேன். இப்படி யாராவது சொன்னால் நம்ம என்ன செய்வோங்க? ஏதோ ஒன்று நடந்திருக்கும்.
ஆனால் நபியவர்களினுடைய அந்த தூய எண்ணம், நபியவர்கள் தனது தோழர்களை பார்த்த அந்த பார்வை, நபியவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உமரே, யாரை பார்த்து என்ன சொல்றீங்க? இந்த ஹாத்திப் யார் தெரியுமா? இவர் ஒரு பத்ருடைய யுத்தத்தில் கலந்து கொண்டவர். அல்லாஹ் பத்ருடைய யுத்தத்தில் கலந்தவர்களை பற்றி என்ன சொல்லுகிறார்? யமலு மா ஷிக்தும், நீங்க விரும்பினதை செஞ்சுடுங்க, உங்களது தவறுகளை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அல்லாஹ் மன்னித்த ஒரு நபரை நீங்கள் தண்டிக்க போகிறீர்களா? எவ்வளவு பெரிய பாடம், எவ்வளவு பெரிய படிப்பினை! அவர் எழுதின குறிப்பு சாதாரண குறிப்பல்ல, இராணுவ ரகசியத்தை வெளியிட்டிருக்கிறார். ஒரு நாடு சம்பந்தமாக இப்படி நடந்திருந்தால் அவரை கொலை செய்ய வேண்டும், இதுதான் தண்டனை. ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அவையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் மன்னித்த ஒருவரை உமரே நீங்கள் தண்டிக்கிறீர்களா? சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹாத்திப் எதையெல்லாம் சொன்னாரோ அவர் உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறார், அவர் வேண்டுமென்றே செய்யவில்லை. இந்த அணுகுமுறை இன்று இல்லாமல் ஆகிவிட்டது. பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தவர் சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏதோ செஞ்சிட்டாரு, நாம் அவரை எப்படி நடத்துகிறோம்? நம்முடைய வார்த்தைகளால் அவரை எப்படி நாம் கொள்கிறோம்? ஆனால் நபியவர்கள் எப்படி நடந்து காட்டினார்கள்? அழகான அணுகுமுறையை சஹாபாக்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள். எனவே சங்கையானவர்களே, நபியவர்களினுடைய இந்த போதனைகள் இன்று உம்மத்தில், சமுதாயத்தில் இல்லாமலாகிவிட்டது. யாரை பார்த்தாலும் நமக்கு கெட்ட எண்ணம் தான் வருது. ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுதந்திர போராளி, அவங்களோடு இருந்தவங்க தான் அல்லாமா இக்பால். அவர் ஒரு கவிஞர், எந்த நேரம் குரானை ஓதிக்கொண்டே இருப்பார்களாம். அவருடைய கவிதைகள் குரானினுடைய வசனங்களை ஒத்ததாக இருக்கும். அவர் எழுதிய அதிகமான கவிதைகள் அந்த சுதந்திர போராட்டத்தின் போது பல முஸ்லிம்களினுடைய சுதந்திர போரின் அந்த வேட்கைக்கு காரணமாக இருந்தது. ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரும் ஒரு ஆலிம். அவங்களுக்கு நெருக்கமாக இந்த கவிஞர் அல்லாமா இக்பால் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய கோலம் என்னன்னா, முகத்தில் ஒரு பேருக்கு கூட முடி இருக்காது, கிளீன் ஷேவ். அப்போ சில மனிதர்கள் கேட்கிறார்கள், ஹசரத் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆலிம், ஆனால் உங்களோடு இருக்கிற அல்லாமா இக்பாலை பார்த்தா முகத்தில் தாடி கூட இல்லையா, அவரை போய் இவ்வளவு நெருக்கமாக வச்சிருக்கிறீங்களே. சுப்ஹானல்லாஹ், பெரியவர்கள் பெரியவர்கள் தான், அறிஞர்கள் தான். ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மனிதர்களுக்கு என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? தோழர்களே, நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தை அவரது முகத்தில் பார்க்கிறீர்கள், நான் இஸ்லாத்தை அவரது உள்ளத்தில் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம உள்ளத்தை பார்க்கிறோமா? வெளிரங்கம். ஒருவரினுடைய தாடியும் தொப்பியும் வெளிரங்கமும் தான் ஒருவருடைய அந்தஸ்தை முடிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு சமுதாயம் ஏங்க முன்னேறலைன்னா இந்த பிளவுகள் தான். அவன் பெருசு இல்லை, இவன் பெருசு இல்லை, நாம் தான். சங்கையானவர்களே, இந்த பிளவுகள் ஒழிக்கப்பட வேண்டும். நாம் பார்க்கிற பார்வை இன்னைக்கு ஒன்றும் இல்லை, முஸ்லீம் முஹல்லா தான். ஒரு பெண்ணுக்கு பல வருஷம் ஆகி நிற்க ஆகலை. என்ன காரணம்? ஒரு 10 வீட்டுக்கு முன்னால் ஒரு சீதேவி இருக்கிறாங்க, அவங்க பண்ணுற வேலை தான் எல்லாம். யார் வந்தாலும் பெருசாக ஒன்று சொல்லலாம், பார்த்துக்குங்க அப்படின்பாங்க, முடிஞ்சு போச்சு எல்லாம். சங்கையான இது அங்கே மட்டும் எல்லா இடங்களிலும் இன்று பல நல்ல காரியங்கள் தடைபடுவதற்கு காரணம் நம்ம யாரோ சொல்கிறான், அவன் அது பண்ணிட்டு யாரும் எதுவும் செய்யலை. நமக்குள் இருக்கிற பிளவுகள் தான். நமக்குள்ள ஒற்றுமை இல்லை, நமக்குள் ஒருவரை பற்றி ஒருவர் உண்டான நல்ல விஷயங்கள் இல்லை. அதுதான் இந்த சமுதாயத்தினுடைய எல்லா நலவுகளுக்கும் தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த பன்முக பார்வை, தோழர்களோடு அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவர்கள் அணுகிய அந்த அணுகுமுறை சஹாபாக்களை உலகத்தினுடைய உச்சத்துக்கே கொண்டு சென்றது. எனவே சங்கையானவர்களே, இன்றைக்கும் நபிகளாரினுடைய அந்த போதனைகள் சமுதாயங்களில் வந்துவிட்டது என்று சொன்னால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நபியவர்களினுடைய போதனைகள் இன்று நம்முடைய வாழ்க்கையில் இல்லாததன் காரணம்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் அது காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்ம இந்த ரமலானுடைய மாதத்தில், இந்த ரபியுல் அவருடைய இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம், நபி அவர்களினுடைய வாழ்க்கையை பேசுகிறோம். இதோடு போய்விடக்கூடாது. நபியவர்களினுடைய போதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்களாமா, உங்களில் யாரை பற்றி உண்டான தவறுகளை
எனக்கு முன் கொண்டு வராதீர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களில் அனைவரை சந்திக்கும் போதும் நான் நல்லெண்ணம் கொண்ட நிலையில் சந்திப்பதை நான் விரும்புகிறேன். ஒரு தலைவருடைய போதனை எப்படி இருக்குது பாருங்க. இன்னைக்கு நம்ம ஏன் நிலைமையே என்னங்க, முகத்துக்கு நேராக ஒன்று கொஞ்சம் தள்ளி போயிட்டாருன்னா நான் பேசுறது என்ன. ஆனால் நபி அவர்களிடத்தில் அந்த கள்ளம் கபடம் சூது இல்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த சிந்தனையில் எந்த பார்வையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்களோ, கடைசியாக அவங்களுடைய கையை பிடிச்சு ஈமான் கொண்ட அந்த நபரையும் அதே பார்வையில் தான் நபி அவர்கள் பார்த்தார்கள். சங்கையானவர்கள், இன்னைக்கு அந்த சிந்தனை, அந்த பார்வை, அந்த அணுகுமுறை இன்று நம்மிடத்தில் இல்லாமல் ஆகிவிட்டது. அதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். எனவே நபிகளாரினுடைய அந்த வாழ்வு நம்முடைய வாழ்வில் வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அந்த வாழ்க்கை பாடங்கள், அந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நிம்மதியான சந்தோஷமான பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா கொடுப்பான். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய எல்லா போதனைகளையும் தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நபிகளாரை உள்ளத்தால் நேசித்து அவர்களை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. اللهم ارزقنا حج بيتك الحرام وزيارة نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إنا نسألك الصحة والعفة والأمانة وحسن الخلق والرضا بالقدر. اللهم يسر أمورنا وأمور الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل على النبي سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.